கைஸ் சிஎஸ்கேடைய ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ரிலீசஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. என்ன நடக்குது? ரச்சின் ரீட்டைன் ஆக போகிறாரா இல்லை கான்வே ரீட்டைன் ஆக போகிறாரா இல்லைன்னா ரெண்டு பேரும் ரீட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ் இதை கூட சேர்ந்து சாம் கரன் அண்ட் ஜேமி ஓட்டன் இந்த ரெண்டு பேரில் யார் ரீட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, யார் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதை பற்றியுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ் நம்ம இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சாம் கரன் அண்ட் ஜேமி ஓட்டன் பற்றி பார்த்துலாம். ஸோ ஃபேன்ஸோட சாய்ஸ் கண்டிப்பாக சாம் கரன் அதிகமாக இருக்கும் அண்ட் சிஎஸ்கேவோட சாய்ஸுமே சாம் கரனாக தான் இருக்கும். பட் ஜேமி ஓட்டனை ரொம்ப ஹைப் கொடுத்து எடுத்துன்னு வந்தாங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் பர்ஃபார்ம் பண்ணல அண்ட் கொடுத்த சான்ஸ் சிஎஸ்கே கரெக்டான சான்சஸும் கொடுக்கல. அண்ட் ஜேமி ஓட்டனை யூஸ் பண்ணாமே நம்ம அப்படியே ஒரு விட போகிற ஆப்ஷன்லேயே சொல்லலாம். லைக் இங்கே தெரிஞ்சிடும் ஜேமி ஓட்டன் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் சிஎஸ்கேக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு. பட் சிஎஸ்கே ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து சாம் கரன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஐபிஎல் எண்டிங் பஞ்சாப் மேட்சுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அதுக்கப்புறமா சாம் கரனுடைய கிராஃபில் பீக் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லைக் இதுக்கு முன்னாடி விளையாடின 100s டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் இப்போ விளையாடின இங்கிலாந்து சீரீஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்மளோட சாம் கரன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி அவரோட போலிங்கில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது கைஸ். லைக் டெவால்டு பிரேஸோடைய விக்கெட்டுமே ரெண்டு டி20லுமே பார்த்தீங்கன்னா சாம் கரனை தான் தூக்கியிருந்தார். லைக் ஒரு நல்ல காம்படிஷன் இருந்துச்சு ரெண்டு பேருக்கு கூட. அண்ட் சாம் கரன் அவருடைய கம்பேக் இங்கிலாந்துக்கு கம்பேக் கொடுத்த ஃபர்ஸ்ட் பால்லே பார்த்தீங்கன்னா விக்கெட்டை தூக்கு அண்ட் எஸ்பெஷலி 100ஸ்ல பேட்டிங் நல்லா பண்ணார் அண்ட் போலிங் டீசெண்டாக பண்ணார். இப்போ போலிங் தரமாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சாம் கரன் ஆல்ரவுண்ட் பேக்கேஜாக கிடைக்கிறாரு நம்மளுக்கு. லைக் இப்போ நம்ம ஸ்டீவ் ஸ்டோக் ஆர் நம்மளுடைய கேம்ரன் கிரீன் எடுத்துன்னு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக்கப்பாக ஜேமி ஓட்டனுடைய சாம் கரன் ஒரு சேஃபர் ஆப்ஷனுக்கு இருப்பார். அண்ட் இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் ஆல்ரவுண்டர் ஜஸ்ட் 2.2 crores எடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேயோட சாய்ஸும் சாம் கரனை தான் கண்டிப்பாக இருக்கும். பட் அப்படின்னா ஜேமி ஓட்டன் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை கைஸ். ஜேமி ஓட்டனை எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே 100% ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. எஸ் டேலண்ட் வேஸ்ட் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். லைக் இந்த மாதிரிலாம் நடக்கும். பட் ஜேமி ஓட்டனுக்கு கண்டிப்பாக வேறு ஐபிஎல் டீம்ஸில் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கல ஜேமி ஓட்டன் அங்கே எப்படி போய் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட்டாக இப்போ சொல்லியிருக்கேன் லைக் சாம் கரன் தான் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஆல்மோஸ்ட் ஜேமி ஓட்டன் ரிலீஸ் ஆக போகிறாரு. மேபி டிஎஸ்கே ஒரு ஜேஎஸ்கேல நம்மளுக்கு பார்க்குறதுனா வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஓகே கைஸ் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ரச்சின் ஒரு கான்வே எப்படி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நாளாக ஓடிட்டே இருக்குது ரேஸ் நான் ஸ்டாப்பாக. ரச்சினை ஒரு பாயிண்ட் ஆஃப் ரீட்டைன் பண்ணும், இல்லை கான்வே ஒரு பாயிண்ட் ஆஃப் ரீட்டைன் பண்ணும், இல்லை ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணும், இல்லை ரெண்டு பேருமே ரீட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பெரிய ரேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த SA20 ஆப்ஷனில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வே கண்டிப்பாக ஆப்ஷனில் வந்தார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே ஜஸ்ட் 2 to 3 இதுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா கான்வேலேருந்து விலகிட்டாங்க. லைக் கான்வேக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்குது. லைக் ஒன்று எடுக்க பார்க்க போகிறோம், கொஞ்சம் சீப் ரேட்டில் கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்க போகிறோம், இல்லைனா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியுது லைக் சிஎஸ்கே கான்வே விட்டு மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் நம்ம அப்போ பார்க்குற சிஎஸ்கே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஆப்ஷன்லேயே வச்சுக்கலாம். 2025 எவ்வளோ அக்ரெசிவாக கான்வே போய் ஆல் அவுட் எடுத்துன்னு வந்தாங்க, அதே ஜேஎஸ்கேலும் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைக் இன்கேஸ் நாங்கள் கான்வே எல்லா ஃப்ரான்ச்சைஸிலையும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. பட் சிஎஸ்கே அதை பண்ணல. இங்கே தெரியுது லைக் கான்வே விட்டு சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் மூவ் ஆன் ஆகிட்டாங்க. அண்ட் கான்வே கண்டிப்பாக சிஎஸ்கேலும் இருக்க மாட்டார், அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிறாரு. பட் இப்போ சில பேர் சொல்லலாம் லைக் கான்வே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. 2023 கான்வே 2023 கான்வே ஃபைனல் எப்படி விளையாடினார் அப்படின்னு சொல்லி. பட் 2023 கான்வே இப்போ இருக்க கான்வே கண்டிப்பாக அந்த கான்வே கிடையாது. கான்வே இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டார். T20க்கு கரெக்டாக அடாப்டாக விளையாடினு. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது, ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப லோவாக இருக்க வருது. அண்ட் அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி விளையாட மாட்டேங்கிற. அவருடைய நாக் எப்படி இருக்குது அதே தான் விளையாடுவார். அண்ட் 6.75 crores எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பர்டனாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக டெவன் கான்வே ரிலீஸ் ஆக போகிறாரு. அண்ட் ரச்சினை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ரச்சின் ஆர் கான்வே ஒருத்தர் வச்சுக்க போகிறாங்க. ஸோ அப்படி என்ன தெரியுது கைஸ், லைக் ரச்சின் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அண்ட் இஸ் அ ஃபியூச்சர் கைஸ். அவரும் சிஎஸ்கே பார்ப்பாங்க லைக் அடுத்த 2 வருஷம் ரச்சின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு இன்கேஸ் ரச்சின் அப்படின்னா ரச்சின் கூட இருப்பாங்க, இல்லைனா ரச்சினை விட்டு கூட மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரச்சினோடைய அப்கமிங் T20 மேட்சஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு ரச்சின் அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ரச்சின் கண்டிப்பாக சிஎஸ்கேயோட ஒன் ஆஃப் தி ஃபியூச்சர்ஸில் கண்டிப்பாக இருப்பார். லைக் ஒரு வந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. லைக் அவர் நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. பட் அந்த கன்சிஸ்டன்சியை ரச்சின் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாரு. எக்ஸாக்ட் ரச்சின் கிட்ட ஒரு குறைவுமே கண்டிப்பாக கிடையாது. அண்ட் அவருடைய வீக்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டா கண்டிப்பாக பெட்டர் பேட்ஸ்மேன் அண்ட் பெட்டர் போலர். அண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பேக்கப்பாக ரச்சின் இருப்பார். அண்ட் கைஸ் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சாம் கரன் ரிட்டர்ன் ஆகணுமா, இல்லை ஜேமி ஓட்டன் ரிட்டர்ன் ஆகணுமா, கான்வே ரிட்டர்ன் ஆகணுமா, இல்லைனா நம்மளுடைய ரச்சின் ரவீந்தர் ரிட்டர்ன் ஆகணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ நானாக
இருந்தா கண்டிப்பா சாம் கரன் அண்ட் ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேரையுமே ரீடெயின் பண்ணிட்டு ஜேமி ஓட்டன் அண்ட் கான்வேயை ரிலீஸ் பண்ணி கண்டிப்பா மூவ் ஆன் ஆவ கைஸ். பிகாஸ் நம்ம அடுத்த வருஷம் ட்ராஃபி ஜெயிக்கணும்ல. ஸோ ஓகே கைஸ், இத நீங்க சொல்லிடுங்க உங்களுடைய ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ரிலீசஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.